Chennai Silks. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட நேம் தமிழழகன். நீங்கள் சேலம் தாங்களா? யா சேலம். என்னுடைய ஸ்பௌஸ் உமா அவங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளை மறுநாள் வந்து விஜய் சார் இங்கே வராப்பில் பண்ணிட்டு ஆக்சுவலி இங்கே வந்து அந்த கழகத்தில் வந்து உறுப்பினராக இருக்காங்க. ஸோ எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ தான் ஜஸ்ட் வந்து தமிழன் பார்த்திபன் சாரை பார்த்துட்டோம். ஸோ எப்படி இருக்குது மேடை அமைப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்றதுல வந்து லிட்டில் பிட் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அதுக்காக தான். ஸோ நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராபப்ளி 2:15. இப்போ நான் நின்று உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். வெயில் இருக்கா மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து காணொலி மூலமாக பார்க்கும்போது வந்து வெயில் இருக்க மாதிரி தோணும். பட் சுத்தமாக வெயில் இல்லை. இப்போ பேட்டி எடுக்கிற உங்ககிட்ட நான் கொஸ்டின் கேட்குறேன், வெயில் இருக்கா சார்? பிகாஸ் ஆஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா சுற்றி மழை இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து காற்று வந்து ரொம்ப அருமையாக இருக்கு பண்ணிக்கிட்டு. ஸோ அதனால் வந்து வெயிலோட தாக்கமே இல்லை. நிச்சயமாக வந்து தொண்டர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு தென்றல் காற்றாக வந்து இது அமையும். நிச்சயமாக ஆர்வம் மிகுதியில் வந்து இந்த காற்று வந்து அவங்களுக்கு வந்து அந்த வெயிலை வந்து வெயில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது. அண்ட் ஒன் மோர் திங், தமிழகமே வந்து உற்று நோக்கிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலம். பிகாஸ் ஆஃப் ஏன் சேலத்தை வந்து தமிழகம் உற்று நோக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திராவிட கழகத்தினுடைய பாரம்பரியம், திராவிட கட்சியினுடைய ஏற்பாடு, புரட்சி எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் தான். கருப்பு சிவப்பு கொடியை வந்து உருவாக்குனதே எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேலம் தான். சேலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து வெரி ஃபெமிலியர். அரசியலுக்கும் சேலத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 3 முதலமைச்சர்கள் வந்து தங்கி படத்துலையும் சரி மற்ற அரசியல் ரீதியாகவும் சரி ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேலத்தில் தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த விதத்தில் வந்து சேலத்தில் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசுறது வந்து நிச்சயமாக வந்து உற்று நோக்குவாங்க என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத. ஸோ அதுக்காக தானா என்னன்னு தெரியல வந்து. ஸோ மற்ற இடத்துலாம் வந்து ஃப்ரீடமாக கொடுத்துட்டு சேலத்துக்கு மட்டும் வந்து வெறும் 5000 பேர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொடுக்கறதுனா கொடுத்துருக்கலாம், ஏன்னா இன்னும் வந்து தேர்தல் வந்து தேதி அறிவிக்கப்படலை. ஸோ நிச்சயமாக வந்து பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த இடம் கிடச்சிருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வந்து இங்கே இந்த இடத்துல இருந்து நேரடியாக பார்க்கறதுக்கு முடியலன்னா கூட ஸோ ஒரு சில அந்த 5000 பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கூடுற இந்த இடத்துல வந்து தலைவர் என்ன பேச போகிறான்றது வந்து நிச்சயமாக வந்து மக்கள் அவளை காத்துட்ருக்காங்க. நானும் அவளை காத்துட்ருக்கேன். சார் எனிதிங் ஏதாவது நீங்கள் சேலத்துக்கு முதல் முறை அவர் களமிறங்க போகிறாரு அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம். வரவேற்பு அப்படின்றது எப்படி இருக்குது? தாவேக்காவுக்கு இருக்கட்டும், விஜய் அவர்களுக்காக இருக்கட்டும், எப்படி இருக்குது வரவேற்பு? எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி வந்து நான் வந்து எந்த அரசியல் கட்சி சாராமல் தான் இருந்தேன். அதாவது வந்து அரசியல் அப்படின்றது வந்து ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து அது ரொம்ப தப்புன்றதை வந்து லேட்டாக உணர்ந்துக்கிட்டேன். அரசியல் வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப வந்து ஒரு சக்தி. ஏன்னா நான் வந்து இப்போ காரில் வந்திருக்கேன். என் காருக்கு போகிற அந்த பெட்ரோல் விலையிலேருந்து, நான் சாப்பிட்ற சாப்பாடு அரிசி விலையிலேருந்து, நான் போகிற ட்ரெஸ்ஸோட இதிலேருந்து எல்லாமே வந்து நிர்வகித்து வந்து அரசியல் கட்சி அரசியல் தான் வந்து எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. அப்படின்னும் போது வந்து நிச்சயமாக வந்து நாமளும் அதனுடைய ஒரு அங்கம் தான். அரசியல்ங்கிறது வந்து நம்மளை தாண்டி வந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளும் சேர்ந்தது தான் அரசியல். நிச்சயமாக வந்து ரிவைவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், மறுமலர்ச்சி. நிச்சயமாக மக்கள் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நானும் அதில் ஒன்று. என்ன ரீசன் அவர்களுக்கு ஏன் இந்த ஆர்வம் அப்படின்னு ஒரு ப்ளீஸ், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டர் தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு சராசரி மனிதர் தான். அவருக்கும் வந்து ஒரு அந்த உற்று நோக்குவார் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ மக்களுக்காக வந்து சேவை செய்யணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க. யார் வேணாலும் வரலாம், ஈவன் யார் வேணாலும் வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக ரிவைவல் வரணும். ஸோ மாற்று கட்சி நான் சொல்ல விரும்பலை. ஸோ இவங்க வரும்பொழுது அவங்கள குறை சொல்கிறதும், அவங்க வரும்போது இவங்களை குறை சொல்கிறதும் எத்தனை நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தவறு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து தான். ஸோ ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு நம்ம வந்து ஓட்டு போட்டுட்டு அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு 5 வருஷம் லாக் ஆயிரும் அப்படின்ட்டு. உடனே வந்து எதிர்கட்சின்ற போரில் அவங்க நான் கேட்குறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. உடனே அவங்க ஆளுங்கட்சியாக வரும்போது வந்து அவங்களால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. விஜய் அவர்கள் ஃப்ரெஷர், அதனால அவருக்கு எப்படி இந்த அனுபவம் அப்படின்ற ஒன்று, இந்த இளைஞர்கள் படைக்கு வந்து இன்னும் அந்த அரசியல் அப்படின்றது தெரியல அப்படின்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க இளைஞர்களுக்கு. சாரி, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் மீடியா வந்து ரொம்ப நீங்களும் மாஸ் மீடியாவிலேருந்து தான் வரீங்க. மாஸ் மீடியா வந்து ரொம்ப வாஸ்ட் டெவலப்மெண்ட். அதுக்கு முன்னாடி வந்து ஒன்றா நீங்கள் சொல்லுங்கள் பண்ணிக்கலாம். இப்போலாம் உட்காந்த இடத்துலேருந்து ஃபிங்கர் டிப்பில் வந்து யூஎஸ்ஏல என்ன நடக்குது, இங்கிலாண்டில் என்ன நடக்குது அப்படின்னு மக்கள் பார்க்குறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாமலாம் போய்டும். சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ மாஸ் மீடியா வந்து நல்லா டெவலப் ஆகும்பொழுது வந்து நிச்சயமாக வந்து அதில் வந்து ரொம்ப மாஸ் மீடியாவை கூட ஒன்றி பின்னி பிணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர் சமுதாயம் தான். புரியுங்களான்னு சொல்கிறது.
அப்போ ஈஸியாக வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொற்ப ஓட்டுகள் தான். அந்த சொற்ப ஓட்டுகள் எங்கே இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கிட்ட தான். ஸோ அவங்க தான் வந்து பிரித்தறிஞ்சு வந்து, அதாவது பழைய மக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு அவங்களால வந்து தெரிஞ்சும் அவங்க சில கட்சியில் ஊறி போனதால், அந்த சின்னத்தில் ஊறி போனதால் அந்த சின்னத்தை விட்டு கட்சி விட்டு அவங்களால வந்து மனசாட்சி ஏற்றுக்க முடியல. பட் இப்போ வரவங்க அப்படி இல்லை. அஸ் எ ரெஃப்ரின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நல்லது பண்ணுறாங்களா யார் வேணாலும் ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. நிச்சயமாக மாற்றங்கள் வரணும். ஆனா அவர் கொடுக்குற நெருக்கடிகள்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? ஒரு புதுசா ஒரு முகம் ஒருத்தர் வராரு அப்படின்றப்ப அவர் கொடுத்த நெருக்கடிகள், மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்குது. இதுக்கு நான் ஒரே ஒரு சின்ன பழமொழியா என்னன்னு தெரியல, இந்த சின்ன ஃபென்டாஸ்டிக் ப்ரவர், உன்னை சுற்றி எதிர்ப்புகள் இருக்கிறது என்றால் மனம் தளராது, நீ சுறுசுறுப்புடன் முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். தமிழில் வந்து அதை தான் ஃபென்டாஸ்டிக்காக ப்ரவர் இருக்கும். படுத்த மரத்துக்கு தான் கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக வந்து நம்ம வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் போது வந்து நிச்சயமாக வந்து விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் அப்படின்ட்டு. இப்போ அவர் வந்து ஒரு பொருட்டாக வந்து பார்க்காதவங்க என்ன பண்ணுவாங்க, அதை விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விமர்சனங்களுக்கு ரொம்ப ஆளாகிறாரு, நிறைய தாக்குதலுக்கு ஆட்கொள்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படிலாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக வந்து வளர்ச்சி நோக்கி தான் பயணிச்சிட்ருக்காரு. எனக்கு இருக்கிற ஒரு சின்ன ஆதங்கம் என்னன்னு, இப்போ ஆம் ஆத்மி வந்துச்சு டெல்லியில் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் இதே மாதிரி தான். அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இது புது கட்சி, இவர் புதுசாக வந்திருக்காரு, இவர் என்ன பெருசாக பண்ண போகிறாரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆம் ஆத்மி கட்சி நல்லா வளர்ந்துச்சு, ஆட்சியும் பிடிச்சிது. ஸோ அதான் ரோல் மாடல். ஜெகன்மோகன் ரெட்டி வந்தாப்புல உடனே பிடிச்சாப்புல பண்ணிட்டு. ஸோ ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து அப்பாவுடைய பின்பலம் இருந்தாலும் ஒருத்தர் புதுசாக ஸ்ட்ரேஞ்சராக வராரு அப்படின்னும் போது நிச்சயமாக வந்து அந்த மக்கள் வந்து மாற்றங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் அது சாத்தியம். இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றிடம் இருக்குது. வெற்றிடம் மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மக்கள் மனசில் வந்து நல்லது யார் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த வெற்றிடம் இருக்குது. நிச்சயமாக அதை ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய ஆசையெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து சில பேர் சொல்லுவாங்க சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம்னு. இவர் ரெண்டுமே சொல்லாமல் செய்யணும், செய்வான்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவருடைய பேட்டியில் நான் பார்க்கும் பொழுது வந்து எனக்கு வந்து இப்படி ஊழல் பண்ணியோ இல்லை காசு பணத்தை இனிமேல் சம்பாதிக்கணுன்ற அந்த இது எனக்கு தேவையில்லை. ஸோ யாராக இருந்தாலும் நான் என்ன எப்படி நினைக்கிறேனோ அப்படி தான் எனக்கு கீழே இருக்கணும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த தலைமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. எனிதிங் எல்ஸ் சார்? எனிதிங் எல்ஸ்? தேங்க்யூ. உமா, நீங்கள் எத்தனை வருஷமாக பயணிக்கிறீங்க தாவேக்கால? ஒரு வருஷமா. ஓகே, உங்கள் வீட்டுக்கார் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காரு? எப்படி இந்த கட்சியில் இணையறதுக்கு எப்படி பெர்மிஷன் கொடுக்குறாரு? உங்களுக்கு என்ன பிடிச்சு நீங்கள் பயணிக்கிறீங்க? விஜய் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதெல்லாம் இதில் சேர்ந்துட்டேன். ஓகே. என்ன விஷயங்கள், கொள்கை, கோட்பாடு, இந்த மாதிரியான விஷயங்கள்? ஆல்ரெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆக்சுவலி கவுன்சிலர் வேட்பாளர். ஓகே. ஆக்சுவலி மாநகராட்சி தேர்தலில் வந்து 16வது வார்டில் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் நீதி மைய சார்பில் வந்து கவுன்சிலர் நின்றுட்டு நானும் பேக்ரவுண்டை சப்போர்ட் பண்ணேன். 14வது வார்டு கவுன்சிலருக்கு நின்றுட்டு 3வது இடமா வந்தாங்க அவங்க. நாங்கள் போகிற இடத்துல மக்கள் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, காசு எவ்வளோ தருவீங்க அப்படின்ட்டு. நான் கேட்ட ஒரே கொஸ்டின் என்னன்னா, காசு உங்களுக்கு எதுக்கு தரணும்? நான் உங்ககிட்ட காசு தந்துட்டா என்கிட்ட இங்கே வந்து எதுவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, பரவாயில்ல அப்படின்னும் போது எப்படி தான் என்னுடைய கவுண்ட் இருந்தது. ஸோ இப்படி பேசிய வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடம் எடுத்தாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சில மக்கள் நீதி மையத்தில் வந்து சில நகர்வுகள் சரியில்லை அப்படின்றதால வந்து ஸோ நான் அதுக்காக வந்து அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் சேவை செய்யணும். அதுக்காக தான் முக்கியமாக நாங்கள் வந்து இதில் இணைஞ்சிருக்கோம். இதில் வந்து விஜயோட மாஸ் ஈர்ப்பு அப்படின்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஸோ நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்திருக்கோம். ஓகே, நன்றிங்க சார். மேடம், ஆனால் இப்போ நீங்கள் இதில் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது? ஓகே, நம்ம விஜயின் தலைமையில் பயணிக்கிறோம் அப்படின்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ துணிவாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. விஜய் சாரில் சேர்ந்தது. இங்கே சேலம் வரப்போகிறாரு, எப்படி இருக்குது உங்களோட எதிர்பார்ப்புகள்? நல்லது செய்வார், அது எதிர்பார்ப்பு. 2026 தேர்தல் கண்டிப்பாக விஜய் சார் வெற்றி பெறுவார். என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது? நீங்கள் பார்க்குற ஆட்கள் எப்படி கேட்குறாங்க, என்ன விஷயங்கள் பகிர்ந்துக்கிறாங்க உங்கள்கிட்ட? இங்கே சேலத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவோட வரவேற்புன்றது எப்படி இருக்குது? நல்லா இருக்குன்னு சொல்லி இது